கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். அல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். அல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்து, யார் வானத்தை அண்ணாந்து பார்த்தார்? யார் பெருமூச்சு விட்டார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஏன் பெருமூச்சு விட்டார் என்றால், 32வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே கொன்னவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியை அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு, அல்லேலூயா, ஒரு கொன்னை நாவுடைய, ஒரு திக்கு நாவுடைய ஒரு நபரை, ஒரு வாலிபனை, செவிடனை கொண்டு வந்து இவன் மேல் உம்முடைய கரத்தை வையும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இயேசு உடனே தம்முடைய விரல்களால் அவனுடைய காதை தொட்டு உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். எப்பத்தா என்பதற்கு பொருள் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. உடனே அவனுடைய செவி, 35வது வசனம், உடனே அவனுடைய செவி திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அல்லேலூயா. இயேசு செய்த அற்புதத்தை பாருங்க. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது. எப்பத்தா என்று சொன்ன உடனே, திறக்கப்படுவாயாக என்கின்ற சொன்ன உடனே அவனுடைய செவி திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செம்மையாய பேசினானாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நோக்கிதான் வருகிறது. இந்த கொன்னைவாயுடைய நபருக்கு, வீடனுக்கு இயேசு அவனை தொட்டு குணமாக்க அவர் நல்லவராய் இருப்பாராயில், வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொல்லி திறக்கப்படுவாயாக என்று சொல்லி அவன் காதை தொட்டு குணமாக்கினது போல கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்கள் நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது. எல்லா காரியங்கள் அடைபட்டிருக்கின்றன. என்னுடைய எதிர்காலங்கள், என்னுடைய தொழில்கள், என்னுடைய குடும்ப காரியங்கள், என்னுடைய பிள்ளையின் காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் இது திறக்கும் என்று ஒரு ஏக்கத்தோடு, ஒரு பாரத்தோடு நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது. இயேசு எப்படி அந்த கொன்னைவாயனுக்கும் செவிடனுடைய அந்த நபருக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்னாரோ, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்துதான் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த நபருக்கு இயேசு பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்ன அதே இயேசு இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கும் பொழுதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். அந்த நபருக்கு இயேசு அற்புதம் செய்தது உண்மையானால், இந்த நாளிலே இந்த செய்தியை பார்க்கின்ற உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு திறக்கப்படுவாயாக என்று சொன்ன அந்த நபருக்கு இந்த நாளிலே உங்களுக்காகவும் இயேசு பெருமூச்சு விட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து திறக்கப்படுவாயாக எப்பத்தா என்று சொல்கிறார். உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் இந்த நாளிலிருந்து திறக்கப்படுகிறது. உங்களுக்கு சூழ்நிலை நிமித்தம் வருகின்ற காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறது. அந்த காரியம் இயேசு நாமத்தினாலே திறக்கப்படுகிறது. உங்களுக்கு நீதியாய் கிடைக்க வேண்டிய அந்த பொருளாதாரமான காரியங்கள் இந்த நாளிலே எப்பத்தா என்று சொல்லி அது திறக்கப்படுகிறது. உங்களுக்கு, உங்கள் தொழில்களுக்கு, உங்கள் வேலை ஸ்தலங்களிலே நீதியாய் கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு
இந்த நாளிலே உங்களுக்கு திறக்கப்படுவதாக. உங்களுக்கு எப்பத்தா என்று பெருமூச்சு விட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து சொன்ன தெய்வம் இந்த நாளிலே உங்களுக்காக பரிந்து பேச அவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளிலே அந்த கொன்னவாயனை தொட்டு சுகமாக்கின தேவன், அவன் உடனே அவனுடைய செவிகள் கேட்கப்பட்டது, அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து செம்மையாய் பேசினது போல இந்த நாளிலே நீங்களும் அல்லேலூயா உங்களுக்கு இருக்கின்ற அந்த கட்டுகள், உங்களுக்கு இருக்கின்ற அந்த பில்லிசூனிய வல்லமைகள், உங்களுக்கு இருக்கின்ற அந்த ஏவலின் தன்மைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அது அக்கினியாலே சுட்டரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, அந்த கொன்ன வாய்க்கு அந்த செவிடனுக்கு இயேசு அற்புதம் செய்தது உண்மையானால் இந்த நாளிலே உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார். இயேசு சொல்கிறார், இந்த செய்தியை நீங்கள் யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளையை பார்க்கிலும் அதிகமாய் அவர் செய்த அற்புதங்களை பிரசித்தப்படுத்தினார்கள். 37வது வசனத்தை பார்ப்போம் என்றால், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களுக்கு எதிராக இருக்கின்ற காரியத்திலிருந்து இயேசு உங்களுக்கு இந்த நாள் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அந்த செவிட்டு தன்மைகள் இந்த நாளிலே அது மாறுகிறது. அந்த திக்கி பேசுகின்ற அந்த பேச்சு தன்மை, அந்த ஆவியை இயேசு இந்த நாளிலே கடிந்து அப்புறப்படுத்துகிறார். ஊமையரை பேச பண்ணுகிறார். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஊமையர்கள் பேசுகிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. நடவர்கள் நடக்கிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு அற்புதம் செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற பொருள். இந்த நாளிலே இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கர்த்தர் அதை சரியாகி கொண்டிருக்கிறார். உங்கள் கால் பகுதியில் இருக்கின்ற அந்த வேதனையான அந்த காரியத்தை இயேசு எடுத்து போட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, மூட்டு வேதனைகளிலே வைக்கப்பட்டு இருந்த அந்த பில்லிசூனிய வல்லமைகள் இந்த நாளிலே இயேசு அதை எடுத்து போடுகிறார். பிரியமானவர்களே, அற்புதத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த பில்லிசூனிய வல்லமைகள், உங்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த கட்டுகள், உங்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த ஏவல்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அக்கினியாலே சுட்டரிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசுவை நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. எப்பத்தா என்று சொல்லும் பொழுது திறக்கப்படுவாயாக. இந்த நாளிலே உங்களுக்கு எதிராக இருக்கின்ற எல்லா காரியத்தையும் இயேசு அக்கினியாலே சுட்டெரித்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கேன்சர்கள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. காசநோய் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. நரம்பு பிரச்சனைகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. மூளையில் அபயநாண்டவரே அடப்பு இயேசுவின் கிறிஸ்து நாமத்தினாலே அது அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய கை கால் செயலிழந்து இருக்கிறதா? இயேசு இந்த நாளிலே ஆமென் கண்ணவாயனை தொட்டு, அல்லேலூயா, அவனுடைய நாவை தொட்டு, அவனுடைய காதை தொட்டு எப்படி அவனுக்கு சுகம் கொடுத்தாரோ இந்த நாளிலே உங்கள் கரங்களை இயேசு தொடுகிறார், உங்கள் கால்களை இயேசு தொடுகிறார், உங்கள் கிட்னியை இயேசு தொடுகிறார், உங்கள் இருதயத்தை இயேசு தொடுகிறார், உங்கள் மூளையை இயேசு தொடுகிறார். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசு தொட்டு உங்களுக்கு அல்லேலூயா பிரச்சனையிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை பராக்கிரம செய்ய வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். இந்த நாளில் இயேசு உங்களுக்காக வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். உங்களுக்காக ஆமென் பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்கிறார். இயேசு இந்த நாளிலே திறக்கப்படுவாயாக என்று சொல்லும் பொழுது அடைப்பட்டு இருந்த காரியங்கள் திறக்கப்படுகிறது. உங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம். மனுஷர்களால் அடப்பட்ட அந்த காரியம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. பொறாமையின் நிமித்தம் அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பழி வாங்க வேண்டும் என்கின்ற நிமித்தம் எந்தெந்த காரியத்தை எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியத்தெல்லாம் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியத்திலெல்லாம் இயேசு எனக்கு விடுதலை தருவார் என்று நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே இயேசு உங்களுக்கு கட்டுகளை அவிழ்த்து போடுகிறார். இந்த நாளிலே இயேசு உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். இந்த நாளிலே எப்பத்தா என்கிறார். ஆமென் சோத்திரம். உங்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த ஆசீர்வாதம், தடைப்பட்ட காரியம் எல்லாம் இயேசு இந்த நாளிலே
திறக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.